அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்குறோம். ரீசனா பார்த்த வீடியோ தான் பார்க்கலாமா? வளைகுடா நாடுகளில் உள்ள தங்கள் தளங்களில் 3500 வீரர்களை அமெரிக்கா குவித்துள்ளது. USS திரிபோலி கப்பலில் 2500 வீரர்கள் வந்துள்ளனர். தாக்குதல் நடத்த 10,000 வீரர்களை களமிறக்கி உள்ளது. கண்டிப்பா கோட்டை விட்டுருவீங்கல்ல? அமெரிக்க வீரர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் 10 லட்சம் வீரர்களை களமிறக்கி உள்ளது. ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையாக கார்க் தீவை அமெரிக்க படைகள் கைப்பற்றுவது குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிட்டி இப்ப 800 பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன்ல நுழைஞ்சிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. ஈரானின் எண்ணெய் வளத்தை கையகப்படுத்துவது அல்லது கார்க் தீவை கைப்பற்றுவது ஒரு முக்கிய வாய்ப்பாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலவீனமாக இருப்பதால் அதை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? கார்க் தீவு ஈரானின் வருவாய் ஆதாரமாக திகழ்வதோடு சீனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் இங்கிருந்துதான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாகிறது. இதை அமெரிக்கா வசப்படுத்துவது உலக எண்ணெய் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். என்ன வேணும், என்ன வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும், கார்க் தீவு மீதான டிரம்பின் இந்த ஆர்வம் தற்செயலானது அல்ல. கடந்த 1988ஆம் ஆண்டிலேயே கார்க் தீவை நாம் ஒரு கை பார்க்க வேண்டும் என்று டிரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஈரானில் உள்ள எண்ணெய் வளத்தை அடைவதே தனது விருப்பம் என்றும், ஆனால் இதை சில அமெரிக்கர்கள் எதிர்ப்பதாகவும் அவர்கள் முட்டாள்கள் என்றும் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டால் உடனடியாக தரைவழி தாக்குதலை தொடங்கும் ஏற்பாடுகளை பென்டகன் மேற்கொண்டுள்ளது. இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, பெரிய கொலகாரனாச்சே, எப்படி சமாளிக்க போறணும்? இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்செல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா 10 அடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா? ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுமூகமாகவும் சிறப்பாகவும் நடந்து வருவதாகவும் விரைவில் ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லா வெயிட் அண்ட் சீ. கைவிட்டு ஹார்முஸ் ஜலசந்தியை அந்த நாட்டின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் மின் நிலையங்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் மீண்டும் எச்சரித்துள்ளார். என்னப்பா முடியாதுடா? எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? என்னதாசு நியாயப்படி பார்த்தா நான் தான் ஒண்ணு கொல்லணும். ஐயோ, நான் தான் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கொடுத்தலாமா? தாசு விட்டு கொடு, தாசு விட்டு
கொடுத்தவன் கெட்டு போனதே கிடையாது தாசு. சொல்றா கேளு தாசு. ஈரானுக்கு எதிராக புதிய பிராந்திய கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும் என நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நான் வர மாட்டேன், வேற ஆள் தான் வருவான். யாரா வருவா அதை நான் சொல்ல மாட்டேன். யாரா அது? எவனும் வர மாட்டான். முதல்ல எடுத்து யாரு? அவர்தான் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் ஆண்டோனியோ குட்டெரஸ் வலியுறுத்தியுள்ளார். நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? எந்த பயனும் இல்ல. போரை நிறுத்திவிட்டு சர்வதேச சட்டங்களை முறையாக பின்பற்றி ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தை நடத்துவதே ஒரே தீர்வு என்று குட்டெரஸ் கூறியுள்ளார். இது அறவழியில அன்பாலதான் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், மனிதனா மதிக்கணும். இந்த அன்புன்ற வழியில போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். ஈரான் உடனான போரை இயன்ற விரைவில் நிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நம்மளால பப்ளிக் அறிஞ்சு வரப்பா. என்ன அவங்க ஆபீஸ்ல போய் வேலை வைக்க பாக்கலாம். ஏதா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும். அமெரிக்காவின் தொடர் நெருக்கடிகளால் கியூபாவில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. நிறைய இடத்துல பாதிப்பு வந்துருச்சு. இதையடுத்து மனிதாபிமான இது நோக்கி போச்சு. இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிரச்சனை வந்துடும். தகுதி தராதரெல்லாம் பார்த்து செய்யறது உதவி இல்லைன்னு, தேவைக்கு செய்யறது தான் உதவி. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி. கியூபாவிற்கு எண்ணெய் வருவதை அமெரிக்கா தடுக்கும் என கூறப்பட்டதாலும் வந்து கொண்டிருப்பது தடை விதிக்கப்பட்ட கப்பல் என்பதாலும் பதற்றம் ஏற்பட்டது. நல்லது செய்யறதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ரஷ்ய எண்ணெய் கப்பல் கியூபாவுக்கு செல்வதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளது பதற்றம் தணிந்துள்ளது. 72 மணி நேரத்திற்குள் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானை எங்களால் கைப்பற்ற முடியும் என உகாண்டாவின் ராணுவ தளபதி கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சும்மா இருக்க மாட்டேங்குது. இருக்கிறத வச்சு வாழ்ந்து போனேன். கைப்பற்றினா அதை கைப்பற்ற ஏன் சம்பந்தமே இல்லாம போறாங்க. இந்த போருக்கு சம்பந்தமே இல்லாத ஆப்பிரிக்க நாடான உகாண்டா போர்க்காலத்தில் குதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. கைப்பற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வரும் சூழலில் அதனை முற்றிலும் ஈரான் மறுத்து வருகிறது. எதிரிகள் மண்டியிடும் வரை எங்கள் தாக்குதல்களை தொடர்வோம் என்றும் பகிரங்கமாக ஈரானின் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. இங்கதான் சார் இருக்கேன். அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி உலக நாடுகளுக்கு வடகொரியா இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். அமெரிக்காவை தாக்கும் திறனுடைய ஏவுகணைக்கான என்ஜின் சோதனையை வடகொரியா மேற்கொண்டதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. யாரா கூப்பிட மாட்டாங்களா இருக்காங்க. அவன் படுத்துற பாட்டுக்கு ஈரான் எனக்கு பேசாம விட்டு ஹெல்ப் கிட்ட 4 3 2 1 சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது அதான் அவங்க முடிப்பாங்கிறாங்க, நெகோசியேஷன் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க, திரும்பியும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு இதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே பிரச்சனையா இருக்கு. அவரு ஏதாவது வில்லங்கமா தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. இருக்கிறத வச்சுட்டு வாங்க வேண்டியது தானே. அந்த நாடை பிடிக்கிறேன், இந்த நாடை பிடிக்கிறேன். ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியல. இது உகாண்டா வேற சம்பந்தம் எல்லாம் உள்ள போகுது. என்ன ஆகுதோ. ஆமா. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.